ஹாய், இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பீட்ரூட் பன்னீர் கட்லெட் தான் பண்ண போகிறேன். பீட்ரூட்டை ஃபுட் ப்ராசஸரில் கிரேட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பன்னீரையும் கிரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட், சில்லி பவுடர், கியூமின் பவுடர், கொரியாண்டர் பவுடர், கடலை மாவு, லெமன் ஜூஸ், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. கையிலே இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டே வெளில வரும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு பேட்டிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எப்போதுமே பேட்டிஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி எட்ஜஸை நல்லா ஸ்மூத் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் பிரேக் ஆகாமல் இருக்கும். பார்க்கவே எவ்வளோ வைப்ரண்ட்டான கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு பேட்டிஸ் சாப்பிட்றதுக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பர் குயிக்கான ஒரு பீட்ரூட் பன்னீர் பேட்டிஸ் ரெடி. ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் குயிக்காகவும் பண்ணிடலாம். ஹெல்த்தியான ஆப்ஷன் பசங்களுக்கு. இதோட சைடுக்கு அவகோடா ஆயில் மயோ கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு தலைவாவோட இந்த ரிப்பன் பக்கோடா கோல்ட் ப்ரெஸ் பீனட் ஆயிலில் பண்ணது ப்ளஸ் பைனாப்பிள் கொடுத்துருக்கேன். பை.